அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல பாபுன்னு ஒரு அழகான படகோட்டி இருந்தார். அவர் கிராமத்துக்கு வர்றவங்க எல்லாத்தையும் இந்த படகுல பத்திரமா கொண்டு வந்துட்டு கொண்டு போய் விடுற அழகான வேலையை பார்த்துட்டு இருந்தார். எத்தனை படகோட்டி இருந்தாலும் ஊருக்குள்ள பாபுக்கு தனியாக ஒரு பேரே இருந்துச்சு. ஏன்னா கொண்டு வர்றவங்கள பத்திரமா கொண்டு வந்துடுவார். அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப இடியும் மின்னலுமா மழையும் புயலுமா கடல்ல மோசமான அலைகளோட கடல் காய்ச்சலிச்சிச்சு. அங்க உள்ள படகோட்டியின் தலைவர் பாபு வீட்டுக்கு வேகமா வந்தாரு. பாபு கிட்ட விஷயத்த சொல்லணும்னு. யாரோ வர்றத புரிஞ்சுக்கிட்ட பாபு வீட்டுக்குள்ள இருந்தே, யாரோ வர்ற மாதிரி இருக்கு, யாரா இருக்கும், இந்நேரத்துல யாரு நம்ம வீட்டுக்கு வாரா இவ்வளவு வேகமானு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர பார்த்தாரு. அதுக்கு முன்னாடியே வெளியே இருந்த படகோட்டி தலைவர் பாபு பாபுன்னு சத்தமா கூப்பிட்டாரு. அதை கேட்டோன்னு படகோட்டியும் வேகமா வெளியே வந்தாரு. வெளியே வந்து, என்னாச்சு, என்ன தலைவரே இந்த நேரத்துல வர்றீங்க, இந்த மழையோட என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டான் பாபு. அதுக்கு தலைவர் எல்லாத்தையும் சொன்னாரு. கேட்ட உடனே பாபு அவரோட படகை எடுத்துட்டு கடல்ல போக ஆரம்பிச்சாரு. அப்படி தலைவர் என்ன சொன்னாரு, பாபு என்ன கேட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. வேகமா இக்கரையிலேருந்து அக்கறையை பாபு கடந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து இங்கே வந்தார். ஒரு இடத்துல மட்டும் தண்ணி ஒருபடியாக இருந்துச்சு. ஆனாலும் பயப்படாமல் பாபு கடந்து வந்தான். பார்த்தா அங்கே ஒரு அழகான பெண் தோன்றினாள். அவளை ஒரு பெண்ணுன்னே நினச்சி ரொம்ப நேரம் பாபு பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க. யார் இந்த பெண் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கும் போதே கடல் கன்னி பேச ஆரம்பிச்சிட்டா. பாபு, உன்னை பற்றி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை மாதிரி ஒரு படகோட்டியை யாரும் பார்த்ததே இல்லை. நீ உன் படகுல ஏறுறவங்கள கண்டிப்பாக பூர்த்தி பண்ணாமல் விட மாட்ட அப்படின்னு நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். பாபு, அப்படியெல்லாம் இல்லையே. ஏதோ என்னால முடிஞ்சது, என் தொழிலுக்கு நான் நியாயமாவும் தர்மமாவும் இருக்கேன். எனக்கு படகோட்டுற வேலை ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதே. நீ யாரு? இத்தனை நாள் நான் இந்த கடல்ல தான் சொல்லிட்டு அங்கிருந்து படகு எடுத்துட்டு வேகமா வந்துட்டான். அடுத்த நாள் இந்த விஷயம் ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிச்சு. ஊரோட ஜெமீனுக்கு இந்த விஷயம் காதுக்கு போய் விழுந்துச்சு. ஜெமினையா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பாபு படகோட்டி நேத்து இரவு கடல் கண்ணிய பார்த்திருக்கான். ஆனா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டான். இதை யோசித்த ஜெமீன், அப்படியா? கடற்கண்ணியை வித்தா நல்ல ரேட்டு போகுமே. என்ன இப்படி சொன்னா எப்படி? நம்ம தீவுல கடற்கண்ணி இருக்காளா? அப்போ சீக்கிரமா தந்தூரா போடுங்க, இதை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. தந்தூரா போட்டு சொல்லி கடற்கண்ணியை பிடிச்சவங்களுக்கு தக்க தகுமானம் கொடுப்பேன்னு சொல்லிருங்க. சரிங்கய்யா, இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா பணம் கொடுப்பாங்கன்னு ஜெமினையா சொன்னாங்கன்னு ஊருக்குள்ள தந்தூரா போட்டு வர்றோம். அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெமீனும் நல்லா யோசித்தாரு. ஒருவேளை நமக்கு இது கிடச்சிச்சு, நம்ம தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய கோடீஸ்வரக அப்படின்னு மனசுக்குள்ளேயே கனவு கோட்டை கட்டிக்கிட்டாரு. அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. ஊருக்குள்ள தந்தோராவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் மக்களுக்கு ஒரு அரிய செய்தி. நம்ம ஊர் தீவுல கடல் கண்ணி இருக்கான். அவங்களை பிடிச்ச ஜெமீனுக்கு கொடுக்கறவங்களுக்கு தக்க தகுமானம்